ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை கப்பலிடம் சிக்காமல் ஈரான் கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்து தப்பி வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி வைத்த போதிலும் ஹார்முஸ் நீரிணையை அந்நாடு மூடிவிட்டதற்கு பதிலடியாக துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. ஈரானின் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொருளாதார ரீதியில் அந்நாட்டுக்கு நெருக்கடி அளிக்க இந்த வழிமுறையை அமெரிக்கா கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களிடம் சிக்காமல் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று கடல் வழியே தப்பி வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 16 லட்சம் கச்சா எண்ணெய் பீப்பாய்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் பயணத்தை தொடங்கியதாகவும் அமெரிக்க கடற்படை கப்பல்களிடம் சிக்காமல் இலங்கை கடற்பகுதி வழியே வந்து தற்பொழுது இந்தோனேஷியா கடற்பகுதியை கடந்து சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த கப்பல் எந்த நாட்டுக்கு செல்கிறது என்ற தகவல் இல்லை.